வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்கிறதுனால பசங்களுக்கு கொடுக்குறது, அதனால் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் நறுக்கிறதுனால நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதுனால கொஞ்சம் நிறைய தெரியுது. இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வந்து வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சோயா சங்க்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இது அளந்தோம்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா மசாலாவும் நல்ல ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்காக. ரொம்ப ஊற்ற வேணாம். இது வந்து மூடி வச்சிடலாம். இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த சதசதன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வச்சிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. சூடோட கிளறினீங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும். இப்போ அந்த கிரேவி இருக்கும்போது சாதம் நல்லா இழுத்துக்கிட்டு சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விருப்பப்பட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சிக்கன் 65 பொடி இருந்துச்சுன்னா கூட அது கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக மேலாப்பில் சேர்த்துக்கணும். புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் வந்து தேவையில்லை. பெங்களூர் தக்காளியாக இருந்தால் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ. இப்போ நல்லா அமுக்கி விட்டுலாம். அமுக்கி விட்டு கொஞ்சம் அப்படியே தம்மாகட்டும். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம். ஓரம்னா நல்லா எடுத்து அமுக்கி விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மாகட்டும். சாதம் வந்து சூடு ஏறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா ஆவி வந்துருச்சு. கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்தி விட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இல்லாமல். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஈரத்தன்மையோடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப விதவிதையாக இருக்கும். இந்த சோயா சங்க்ஸ் வந்து நைட்டே நீங்கள் வேக விட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.